அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மினி vlogs. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அதான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சாட்டர்டே நைட் கிளம்பிடுவேன். ஸோ சண்டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே நைட் கிளம்பி இங்கே வந்துடுவேன். ஸோ எல்லாமே ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் தான் இந்த vlog ஷூட் பண்ணுறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8 to 8:30 எழுந்திரிச்சிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமானது ஒரு ஷேர் பண்ணோம். என்னென்னா, எனக்கு வந்து சுத்தமாக பேக்கிங் வராது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரெசிபி புக்கும் ரொம்ப பழைய ரெசிபி புக், ஒரு 20 years கிட்டே இருக்கும். லாஸ்ட் மினி vlogலேயும் நான் சொல்லியிருந்தேன், என் ரூம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருந்ததை வச்சு தான் இப்போ நான் அதே மாதிரி எக்ஸாக்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டேன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா மைதா மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வந்து இந்த மிக்சர் வந்து வச்சுருங்க. இதில் வந்து அவங்க வெண்ணிலா கேக்காக இதில் ரெசிபி சொல்லியிருந்தாங்க. இது உங்களுக்கு சாக்லேட் கேக்காக வேணும்னா இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ்லாம் ஆட் பண்ணால் அது ஒரு சாக்லேட் கேக் ஃப்ளேவர் வந்துடும். ஸோ பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சுகரில் நீங்கள் 2 எக்கு இந்த மாதிரி வந்து உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய தடவை சக்கரை அப்படியே போட்டு பீட் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன், பேர்ன் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பிஸ்தா எசன்ஸ், நீங்கள் எந்த எசன்ஸ்னாலும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒவ்வொரு டைமும் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நம்ம ஃப்ளோர் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். அப்போ நம்ம கிராஜுவலாக மில்க் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணி பீட் பண்ணிட்டோம்னா லிக்விட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பேக்கிங்கே பண்ணாதவங்களும் என்ன மாதிரி ஏதாவது பேக்கிங் பண்ணி வரலையேன்றவங்க இந்த மாதிரி நல்லா பார்த்து மைன்யூட்டாக டிப் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன். சீரியஸாக ஒரு தடவை கூட எனக்கு கேக் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததே கிடையாது. ஒரு பக்கம் இனிமேல் ட்ரையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் நான் அப்படியே விட்டுட்டேன். இருந்தாலும் சரி, ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பண்ணால் எப்படியாச்சும் நம்மளுக்கு வந்துடாதா பேக்கிங் வந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஸோ அதே மாதிரி நினச்சிட்டு தான் இந்த தடவையும் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த கேக் டின்னை எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதிலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஃப்ளேவருக்கு சாக்கோ சிப்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து இது கன்வென்ஷன் ஓவன். ஸோ இதில் வந்து 4 to 5 minutes எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். பட் 4 minutes வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஸோ 4 minutes வந்து இதில் செட் பண்ணிவிட்டு இதில் கேக்குன்ற ஆப்ஷனில் 4 minutes செட் பண்ணிவிட்டு பார்த்தேன். சீரியஸாக என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக்கை வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நான் வந்து எடுக்கிறேன். இல்லைனா சுத்தமாக எனக்கு வராது, கல் மாதிரி ஆகிடும், கட் பண்ணால் வராது. ஸோ எல்லா டைமும் சொதப்பி அப்படியே வெறுத்துட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுவேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரும். வராத ரெசிபி எதுவுமே கிடையாது, எந்த விஷயமுமே வராதது எதுவுமே கிடையாது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.